கைஸ் இங்க பாருங்க, காட்டு யானை. நான் ஏன் இப்படி பேசுறேன்னே தெரியல, எனக்கே பயமா தான் இருக்கு கைஸ். மான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. மான் இருந்தாலே புலி இருக்குன்னு அர்த்தமா கைஸ். இப்போ புலியை பார்க்க போறோம். நீங்க எங்க இருக்கோம் இப்போ? நம்ம மிடில் ஆஃப் நோவேர், எங்கன்னே தெரியல. பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். தமிழ்நாடு ஸ்பீடு அவரு. நீங்க ஐஷோ ஸ்பீடு தெரியும், தமிழ்நாடு ஸ்பீடு அவரு. என்னடா இந்த ரைட்டா போவேன் ஊர்ல. ஐயோ பயங்கரமா இருக்கு. சிக்கன் குழம்பா இது பயங்கரமா இருக்கு. அதை விட இது பயங்கரமா இருக்கு. இப்படி ஒரு கடை இவ்வளவு நாளா நம்ம மிஸ் பண்ணிருக்கோமே. கூடலூரே நான் தான்டா கூடலூரு. நீங்க கதவை தட்டினா கூட திறக்க மாட்டானுங்க, என்ன பண்ணலாம்? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ட்ரிப்புக்குன்னு கிளம்பணும். இன்னைக்கு ஆக்சுவலா மண்டே அதுமா சரி ஒரு ட்ரிப்புக்கு போவோம். நம்ம ஊருக்கு போறதுக்கு இன்னும் 1 வீக் மேல இருக்கு. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே தான் நான் வந்து ஊருக்கு போறேன். மண்டே இப்போ நாங்க கிளம்பிட்டோம். இங்க எங்க இருக்கோம் இப்போ? நம்ம மிடில் ஆஃப் நோவேர், எங்கன்னே தெரியல. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடை. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடை. இது எங்களோட விழுப்புரம் முன்னாடி ஊட்டி காஃபி ஹவுஸ் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது நாங்கள் எப்பயுமே இங்கே வந்தால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்குவோம். அது வந்து ஒரு ட்ரெடிஷன் எங்களுக்கு. அப்படி வந்து நிறுத்திருக்கோம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவர் தான் இன்னைக்கு வந்து ஹீரோ, சரிங்களா? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், கூடலூர் போகிறோம் கைஸ். கூடலூர்ன்றது நீலகிரிஸில் ஒரு இடம். ஊட்டி எப்படியோ அது மாதிரி தான் கூடலூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து வைல்ட் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே அவங்களோட அந்த ட்ரெடிஷனே வேற மாதிரி இருக்கும். அவங்களோட கல்ச்சரே சூப்பராக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார். அவரை நம்பி தான் நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு அனாமத்தா கிளம்பியிருக்கோம். நெக்ஸான எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இல்லை காலையிலே கிளம்பிட்டோம். இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ காலையில் டிஃபனும் சாப்பிடல. இங்கே வந்தா இங்கே டிஃபன்லாம் என்னப்பா 11:30 மணிக்கு டிஃபன் கேட்குறீங்க அப்படின்றாங்க. இல்ல அவரு பேசிட்டீங்களா? நீங்க பார்த்ததுலயே பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் பர்சன் அவர் தான். இப்ப நம்ம பார்க்க போறீங்க. நீங்க நான் பார்த்ததுலயே எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் அவர் ஒரு இது சொல்ல மாட்டோம். ஆனா அவர் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். தமிழ்நாடு ஸ்பீடு அவரு. நீங்க ஐஷோ ஸ்பீடு தெரியும், தமிழ்நாடு ஸ்பீடு அவரு. அவரை தான் இப்ப நம்ம வந்து எங்கடா வர சொல்லியிருக்காரு? விருதாச்சலமா? ஸ்டோரா? விருதாச்சலம் டோல். விருதாச்சலம் சொல்ல அவரு. ஏன்டா கால்ல இருந்து குழப்புறீங்க? விருதாச்சலம் போர்டு வருமா லெஃப்ட்ல போற மாதிரி, அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்துடுறாங்க. ஓ, விருதாச்சலம் ஊருக்குள்ள வர சொல்றாரா? இல்ல நீ மச்சான், நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? வெயிலும் பொலன்னு பொழகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம வந்து சேலம் போறோம். சேலம் போயிட்டு செல்வி மெஸ்ஸா இல்ல மைத்திலி மெஸ்ஸா அப்படின்றது தெரியல. ஸோ அது அண்ணன் வந்தோன்னு தான் வாங்க போகலாம். இந்த வீடியோ வந்து இங்கே கண்டிப்பாக கூடலூரில் ஒரு 3 days ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால இதுக்கப்புறம் இந்த கூடலூர் வீடியோஸ் வரும். போயிட்டு தலைவரை பிக் பண்ணலாம். பிக் பண்ணிட்டு நம்ம போயிட்டு சேலம்ல சாப்பிடலாம். A few minutes later. கைஸ், இப்போதைக்கு நாங்கள் வந்து பாலக்கரை வந்திருக்கோம். அப்போ முடியல, வெயில் அடிக்குது. விருதாச்சலத்தில் இருக்க பாலக்கரையில் இருக்கோம் இப்போ. கரெக்டா இப்போதான் அண்ணன் KGF மாதிரி என்ட்ரி கொடுக்க போறாரு. அவர் பஸ்ஸில் வந்துருக்காரு. இப்போ அவர் எங்கேயோ நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவரை பிக்கப் பண்ணுவோம். அவரை உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அதை நீங்க பாப்பீங்க. இப்போ அவர் எங்க நின்றுட்டு இருக்காருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிக்கிறதே இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். பாலக்கரை யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா வந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆர்ச் இருக்குமாமே, அங்க நீங்க அங்க வரோம். ஆர்ச் நீங்க எங்க இருக்கீங்க? ஆர்ச் கிட்ட இருக்கீங்க? நான் வந்து கரெக்ட்டா விஜய் சூப்பர் மார்க்கெட் இருக்கேன். நீங்க முத்துப்பேட்டை ரூட்ல தான் வந்துட்டீங்க. ஆமாண்ணா. அதே ரூட்ல வாங்க. அப்படியே கடை கரெக்டா தான் வருவாங்க. ஒரு பஸ் போதா? பஸ் வருது முன்னாடி. ஆமா பஸ் 3 பஸ் போகுது. SB8 பஸ் வருதுடா. ஏய் குரா நேரா நீ உளுந்தூர்பேட்டையை உண்ணா. நான் பாலக்கரை பஸ் ஸ்டாண்டு தாண்டிட்டேன். இப்ப எங்க இருக்க? நான் என்ன சொல்றேன், சரி ரைட், விஜய் சூப்பர் மார்க்கெட். அவ்வளவுதான். ஒரு பங்க் இருக்கு. பங்க் பக்கத்துல உட்காந்து இருக்கோம். விஜய் சூப்பர் மார்க்கெட்னு போடுப்பா. ஐயோ இந்த வெயில் என்ன பொழக்குது. மாமா கண்ணுக்கு மட்டும் விஜய் சூப்பர் மார்க்கெட்னா பஸ் பின்னாடி வந்து பாருங்க. பாத்துட்டேன் அதோ நிக்கிறாரு. அவ்வளவுதான். இப்பதான் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா வந்துட்டாரு. இனிமேல் என்ன ஆகுன்றதை நீங்களே பாப்பீங்க. இப்ப எங்கண்ணா போறது? நீங்க பாட்டு கிளம்பி வா பிரபேன்ட்டீங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன் உங்களை நம்பி. போயிட்டு ரைட்டட் அவ்வளவுதான். அதே குடிக்கிறேன். சேலம் மைதிலி மிஸ்ல சாப்பிடுறோம். இல்லைங்க மைதிலி மிஸ். நீங்க ஒரு லைவ் லொகேஷன் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அங்க லைவ் லொகேஷன்ல நான் பாலகர்னா நீ வர்ற ரூட்டு தான் சொல்லுங்க. பாலகர் பக்கத்து வீட்டு. நாங்க கரெக்டா ஒரு 200 மீட்டர் நேரம் தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம்.
இதே ரோடு நான் அங்கேயே வந்திருப்போம்ப்பா. அதுதான் நானும் சொன்னேன். எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் விட்டு இங்கே இறங்குனீங்க? இதுவும் பஸ் ஸ்டாண்ட் தானே? எப்படியே சேலம் போயிடலாம்னு பார்த்தா. ஓ சரி அப்போ எப்படி போறீங்க? ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சேலம் கிட்ட வந்து கூப்பிட்டு கூப்பிட்டா குமாரக்குடிக்கே இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு இங்க. ஆமா வந்துடலாம். நம்ம சாய் மெஸ்ஸுக்கே வந்திருப்பேனே. குழம்பு சாப்பிட்டுருப்போமா நாங்க? சாய் மெஸ்ல வெந்தய குழம்பு. நானா நீங்க என்னன்னு தெரியல, மைத்திலியில ஏதோ இது இருக்கு போல. அண்ணன் மைத்திலி தான் போகணுன்றாரு. ரைட் அந்த இந்த ரைட்டா போவேன். ஊர்ல வச்சுட்டு 4 நாள் நான் என்ன பண்ணுவேன்? 4 நாள் ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோமோ? ரைட்டுன்னு இந்த ரைட்டுன்றான். அப்படிதான் காலைல இருந்து அப்படிதான் பண்ணுவோம். கடையில நிறுத்த மாட்டோம். இல்ல இந்த ரைட்டுன்ற இந்த ரைட்டான்றான். ரவுண்டர்ல போய் உடனே எடுப்பான் ரைட்டு. என்கிட்ட என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுங்க ஒரு வாட்டி. நான் சொல்லுங்க ஃபுல்லா ஃபால்ஸ் ஓடணும். ஃபால்ஸ் ஓடணும். சென்டர்ல சமைக்கணும். யானை மாலை போடுவீங்களா? அது யானை வந்து சமைச்சிட்டு மாலை போடணும். யானை சமைச்சிட்டு இருப்போம் மாலை போடலன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்க பாப்பீங்க. அப்புறம் வேற அறிந்துக்கு ஏதாவது எனக்கு உனக்கு மாலை போடுறது நம்ம முட்டி தள்ளுதான். அது எவனை அவன் சமாளிச்சிருவான். அவன் சமாளிச்சிருவான். யானை இடுக்கல 4 காலுக்கு சண்டையில போட்டுருவான். அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு ப்ரொஃபஸரு. எப்படின்னா லீவ்லாம் உங்களுக்கு? காலேஜ் அவருது தானே? காலேஜ் நம்ம காலேஜ் உங்களுக்கு என்ன காலேஜ் பேர் என்ன? யூடியூப்ல போறதுக்கு தான் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலேஜ் இருக்காதப்பா. காலேஜே இருக்க வேணாம். சரி நான் நார்மலா கேக்குறேன். இப்போ காலேஜ் போகாம இருக்கீங்களே எப்படி? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கலாம். பாருப்பா காலேஜில் எப்படி வேலை பார்ப்போம்னு பார்க்கறது. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் சேலம் போகிறோம். சேலமில் போய் மைதிலி மெஸ்ஸில் சாப்பிட போகிறோம். கைஸ் மைதிலி மெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ அண்ணன் தான் சஜஸ்ட் பண்ணாரு. அதை பார்த்தா வெளியே சரியான கூட்டமா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்குமா ஐட்டம்லாம்? கமல் இருக்காரு. 3 மணி இருக்கு. கமல் இருக்காரு. சாப்பிட்ற ஹோட்டல். ஓ அடிக்கடி சாப்பிடுவாரா கமல்? ஓ சூப்பர். வண்டி நிறுத்துப்பா. இந்த ஹோட்டல் ஓனர் கமலுடைய இந்த மைதிலி மெஸ் சாப்பிடுவோம் சேலத்தில். ஆத்தூர். கைஸ் மைதிலி மெஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து கமல் சார் வந்து அதிகமாக சாப்பிட்ற இடமா, அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவாங்களாம். அண்ட் இந்த ஹோட்டலோட ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட ஃபேனா. எவ்ரி ஒன் இஸ் கமல் சார் ஃபேன். இங்கே பேனர்லேயே வச்சுருக்காங்க கமல் சாரோட ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. ஸோ வாங்க சாப்பிட போவோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நமக்கு டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க. என்னென்ன இருக்குது? சிக்கன் பிரியாணி. சைட் டிஷ்ல என்ன இருக்குது? நீ தலைகறியில் சாப்பிடுவீங்களா? பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழியில் நார்மல் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்லுங்க? நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி. இது இன்னும் முன்னாடி என்ன சொன்னீங்க? வெறும் கோழியில் ஃப்ரை இருக்கா? மட்டனில்? மட்டன் பள்ளிப்பாளையம் சொல்லுவோமா இல்லை நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம்? சரி மட்டன் பள்ளிப்பாளையம் ஒன்று. ஓகே மட்டன் பள்ளிப்பாளையம் ஒன்று, நாட்டுக்கோழி ஃப்ரை ஒன்று, தலைக்கறி போன்லெஸ் ஒன்று. உனக்கு பிரியாணியா மீல்ஸாப்பா? பிரியாணி. உங்களுக்குண்ணா? மீல்ஸு. பிரியாணி ஒன்று எடுத்து வந்து. சூப்பர். இங்கே நாங்கள் இருக்க பசிக்கு வெண்டைக்காவே இப்போ எங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது. வெண்டைக்காய் அப்புறம் சிறுகுறை கூட்டு நல்லா இருக்கா? ஒரு வேறு மாதிரி இருக்கு. கீரை கூட சூப்பராக இருக்குது. கைஸ் இப்போ வந்து 2 மீல்ஸு 2 பிரியாணி சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி தலைக்கறி வந்து தலைக்கறி டாப் நாச்சாக இருக்குது. என்ன காரம், என்ன பெப்பரு வெண்டைக்கால ஆரம்பிச்சு சூப்பர். பிரியாணி ஒன்று மீல்ஸ் போட சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மட்டனில் பள்ளிப்பாளையம். நம்ம எப்பவுமே சிக்கனே நாட்டுக்கோழியில் தான் பள்ளிப்பாளையம் சாப்பிடுவோம். பள்ளிப்பாளையம்னா உங்களுக்கு தெரியும், அந்த தேங்காய் போட்டு பண்ணுவாங்களே அந்த மேட்ரு. அது பார்க்கவே இன்னும் கொடூரமாக இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா செம்ம காரம். அந்த பள்ளிப்பாளையம் ஃப்ளேவர் அவ்வளோ இருக்குது. அந்த வரமிளகா அதிகமாக போட்டிருக்காங்க. தேங்காய் டக்கராக இருக்குது. செம்ம காரம். ஆனால் வேர்த்துக்கு பேர் டக்குன்னு சூப்பராக இருக்குது மட்டனில். கரெக்ட். எப்போயுமே சிக்கன்லேயே நம்ம சாப்பிடுவோம். பட் மட்டனில் சாப்பிட்றப்ப இன்னும் செம்மையாக இருக்குது. இங்கே பார்க்குறப்பே தெரியும் மட்டன் செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்து அந்த மசாலா மேலே ஒட்டிகிட்டு இருக்கு ஃபுல்லாக. இதிலே தெரிஞ்சு போச்சு இங்கே எப்படி இருக்குன்னு. நீ எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றீங்க? ஒரு 15 வருஷம். 15 வருஷமாவா? 15 வருஷம் ஹோட்டலா இது? அதுக்கு முன்னாடியே இருக்க வாய்ப்பு இருக்குது. மீல்ஸு கீரை கூட்டு வெண்டைக்காய் கூட்டு பயங்கரமாக இருந்தது. மீல்ஸ் மட்டன் பிரியாணி. அவருக்கு இலை ஒன்று போட்டிருக்கு.
போதும் 40 போதும் கைஸ். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வாங்கியிருக்கோம். ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டனில் வந்து சீரக சம்பாவில் பண்ணுறாங்க, சிக்கன் வந்து பாஸ்மதியில் பண்ணுறாங்க. வேறு மாதிரி மட்டன் பிரியாணி கைஸ். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. சீரக சம்பா பிரியாணி தான், டேஸ்ட் அச்சுமசமாக இருக்குது. கொஞ்சம் எப்படி வச்சுருங்க. குழம்பு என்னென்ன இருக்குது? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு. மட்டன் குழம்பு எடுத்துருவாங்க நமக்கு. நீங்கள் சிக்கன் குழம்பு, நான் மட்டன் குழம்பு. ரெண்டு நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குது? மட்டன் பிரியாணி சூப்பர். சாப்பிட்டீங்களா? இன்னும் சிக்கன் சரியா சாப்பிடலாம். இந்த சாப்பிட்றேன். ஆஹா, மட்டன் குழம்பு கலரே ஏடாகரமாக இருக்கு. போதுங்க. அங்கே ஆஹா, சிக்கன் குழம்பு கேட்ட டக்குன்னு மட்டன் குழம்பு போயிட்டாரு. ஏன்னா அந்த மட்டன் குழம்பு கலர் அப்படி இருந்தது. ஒரு குழம்போட கலரு அந்த கன்சிஸ்டன்சி வச்சே சொல்லிடலாம் அது எப்படி இருக்க போகுதுன்னு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னண்ணா இது வேற மாதிரி இருக்கு? இல்லை வேற மாதிரி இருக்கு. ஓகே, உள்ள வச்சு ஆஹா ரைஸ் சான்ஸே இல்லை. எனக்கு மீல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பானா அது? ஐயோ பயங்கரமாக இருக்குது சிக்கன் குழம்பா. ஏய் ஏன்டா பிரியாணி சாப்பிட்றீங்க? இங்கே வந்தோம். நான் தான் ஷூட்டுக்கு எப்படி வர்றேன். வைங்க. சிக்கன் குழம்பு ஊற்றுவேன். நல்லா ஒரு ஃபுட்டு சாப்பிட்றப்ப வேர்க்கிறதுனாலே அது வேறு மாதிரி தான் அர்த்தம். மட்டன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு அண்ணன் கொடுத்தா இருப்பாரு, இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோதானே, சிக்கன் குழம்பு முடிஞ்சா சூப்பரு. போதும். சூடான ரைஸில் குழம்பு போட்டு பெரட்டுறதே ஒரு தனி சுகம். அது சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கொஞ்சம் ஊட்டினதே வேறு மாதிரி இருந்தது. ஆன்சர் சிக்கன் குழம்பு டாப்பு. ரைஸ் இது உங்கள் கடையோட ஸ்பெஷல் தலைக்கறியா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே கலரே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குண்ணே. இது பயங்கரமாக இருக்குது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு கடை இவ்வளோலாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே. ரைஸ் அந்த தலைக்கறியிலே போன்லெஸ் இல்லாமல் போனோடு இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. மொரட்ட சாப்பாடு அதுக்கப்புறம் காரில் ஏறி தூங்க போகிறேன் நான். எவ்வளோண்ணா பில்லு? எவ்வளோ? 1000 கைஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த ஃபுட்டு எக்ஸ்ட்ரீம்லி குட். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல். மட்டன் குழம்பும் சூப்பராக இருந்தது, சிக்கன் குழம்பும் நல்லா இருந்தது, மீன் குழம்பு ஆவரேஜாக இருந்தது. பட் மட்டன் குழம்பும் சிக்கன் குழம்பும் அட்டகாசமாக இருந்தது. அண்ட் பிரியாணி ஆஸ் யூஷுவல் ஒரு ஓகே பிரியாணி. நான் வந்து உங்களை மீல்ஸ் ட்ரை பண்ண சொல்லுவேன், ஏன்னா மீல்ஸ் அவ்வளோ தரமாக இருந்தது. ஏன்னா ட்ரிப் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் சஜஷன். கூடலூரில் போய் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? கூடலூர். ஸ்ட்ரைட்டாக கூடலூர் தான். மேட்டுப்பாளையத்தில் ராஜா மெஸ்ஸா? மேட்டுப்பாளையத்தில் ராஜா மெஸ்ஸுன்னு ஒரு என்ன அங்கே என்ன ஸ்பெஷலு? அங்கே தோஞ்சல் போட்டி, பாயா கிட்டி, கறி, மண்ணில் மாங்காய், கல்லூரில் ஒருத்த கறி எல்லாமே ஸ்பெஷலாங்க. வாங்க போகலாம். காலையில் 8 மணிக்கு சென்னையிலேருந்து எடுத்தோம். இப்போ மணி 9 ஆகுது. நீல்கிரிஸ் வரலையாறில் இருக்கும். டைம் நம்ம கரெக்டாக 9 o'clock ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து குன்னூர், ஊட்டிக்கு அப்புறம் ஊட்டியிலேருந்து ஒரு 1.5 hour கூடலூர். ஊட்டியிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே என்ன ஒரு ஊட்டியிலேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அது 1.5 hours. ஐயோ சூப்பர். அப்போ இன்னும் ஒரு 3 hours ஆகும். நாங்கள் போவதுக்கு 12:30 1 ஆகிடும். யானையை பார்க்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்றாரு. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. இன்னும் சாப்பிடல. நாங்கள் குன்னூரில் தான் போய் சாப்பிட போகிறோம். ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டாப் போட்டோம். ஸோ எப்படி என்ன பண்ணலாம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். வச்சு முடிஞ்சிருச்சாம்பா. குன்னூர் தான் போகணும் போல். வாங்க இங்கே திங்ஸ் தான் டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. 9 o'clock ஆகிடுச்சு. பண்ணலாம். வெயிட்டாக பண்ணுவோம். இது நடுவில் அதுதான் ஹைலைட்டு. அண்ணன் வேறு ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸில் இறங்கிட்டாரு.
பேஷன் ஃப்ரூட். சர்ப்ரைசிங்லி இங்கேயே கிளைமேட் வந்து ஓரளவு ஜில்லுன்னு இருக்கு. மேலே இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப் வந்து சும்மா இது மட்டும் இல்லை, நிறைய புது பிளான்லாம் இருக்கு. ஐ மீன் இந்த கிளாஸ் வச்சு கிளாஸ் ரூமு, அந்த கிளாஸ் ரூமில் நம்மளை வச்சு தூக்கிடுவாங்களாம். தூக்கிட்டு கீழே வந்து நம்ம வைல்ட் லைஃப் பார்க்கலாம் காட்டுக்குள்ளே. அப்புறம் மசனக்குடி பிளான் வேறு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஓவர்லேவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ட்ரிப்புக்கு. ஏன்னா எனக்கு இது என்ன ட்ரிப்னே தெரில, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். மேலே வந்தோடனே தொண்டை கட்டிச்சு. இப்போ கிளம்புவோம், அவ்வளோதான். என்ன தலைவரே நெஞ்சு வலிக்குதா? கிலோ கேட்டு ஏன்னா என்னாச்சு? எவ்வளோ கிலோ? 260 தான். இது 80. 260 அது என்ன ஏறுறதுக்குள்ளேயே நெஞ்சு வலி வருது? என்ன ஏதோ படம் வருது, ஊரல் படம். நான் என்ன பண்ணா ஊரல் படம் 10 ரூபா குறைச்சுக்கணும்னா பாத்ரூம் போலாம். நீ போடா பாத்ரூம்ல. அவர் என்ன கூப்பிடுறா? போடா. கட் பண்ணியாச்சா? ஓ, கோடு கூட போட்டார். அவர்கிட்டயே ஃபர்ஸ்ட் பேரம் பேசினாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து அதை நான் கழிவு வெட்டி கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் கழிவு கொடுங்க, கழிவு வெட்டுங்கன்னாரு. இவன் இடுப்பு சூடா இருக்கு கைஸ். இப்போ ஏன்டா நீ சூடா இருக்க? என் பாடி கிளைமேட் செம்மையா இருக்குங்க. அதுதான் என் பாடி என்ன ப்ரொடெக்ட் பண்ணி ஏன் இடுப்பு தொடு சூடா இருக்கு. நான்லாம் வீட்லயே வாழ்றேன்டா கைஸ். இப்போ குன்னூர் வந்துட்டோம். குன்னூர்லயே செம்மையா இருக்கு கிளைமேட், சான்ஸே இல்லை. ஹோட்டல் ராமச்சந்திரா அப்படின்னு இங்க இருக்க ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு நம்ம நண்பர். அதனால இங்க வந்திருக்கோம். அண்ணன் போறாரு பாருங்க முன்னாடி. ஹோட்டலே காலியாக கிடக்கு. என்னாச்சு? காலியாமா? வாங்க அங்கே போய் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சுங்க. 9:45 ஆயிடுச்சுன்றதுனால எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஏன்னா உன் பவரை காட்டினேன். ஃபுட் கார்னர்னா ஃபுட் கார்னர் என்ன இருக்குன்னு கேட்போம். வாங்க. ஃபுட் பீப் இங்கேயும் காலியா? என்ன இருக்கு? தந்தூரி லாலிபப் இருக்கு, ட்ரம் ஸ்டிக் இருக்கு. லாலிபப் போடுமா? லாலிபப் பண்ணுறது ஒரு 50 யூடியூப் சேனல். நீங்கள் சொல்கிறது தான் 5 பேர் இருக்கோம். எப்படி சொல்லணுமோ சொல்லுங்கள். கைஸ் அதான் ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான் ஆர்டர் வந்தோடனே கூடலூரில் போயிட்டு இன்றைக்கி ஒரு கலவரம் இருக்குது. நைட்டு யானை கூட யானை கூட சிங்கிள்ஸ் இருக்குது. அது அண்ணன் நெத்தி வச்சு யானை நெத்தியில் விட்டுவார். என்னண்ணா 21 காட்டுது, இங்கே 18. என்ன எங்கே 21? கூடலூர். வேஸ்ட்டு. நம்ம கூடலூரே போவேணாம், ஊட்டிலேயே இருக்கலாம். இங்கேயே இருந்துடலாமா? எதுக்கு கூடலூர்? இங்கே நல்லா வேற கரகன்னு இருக்கு. ஊட்டியில குளிரா இருக்கும். 15 காட்டுது. அப்போ ஊட்டிக்கு போயிடலாமா? ஏம்ராஜ் ப்ரோ, இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. கார்லயே எனக்கு ஒரு விதம் தான் தேவை. கைஸ் குன்னூர் நைட்டு 10 மணிக்கு இப்படி தான் இருக்கும். கைஸ் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ப்ரோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை நம்ம மக்களுக்கு. வணக்கம். ப்ரோ வந்து டைரக்டர். ப்ரோ நீங்கள் டைரக்ட் பண்ண மூவி நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெலுங்கு படம் இச்சிகாடி பெல்லி கரெக்டா ப்ரோ? ஆமாம். ஏன்னா தெலுங்குன்றதால தான் நான் வந்து வாயில சொல்லலை, அவரே சொல்ல சொன்னேன். ஆஹா தமிழ்ல இருக்கும். தமிழ்ல தெலுங்கு சாரி தெலுங்கு படத்தை ப்ரோ தமிழ்ல இருக்கும். தமிழ் ஆப் இல்ல, ஆஹா தெலுங்குன்னு ஆப் இருக்கு. அப்படிதானே ப்ரோ? ஆஹா தெலுங்குன்ற ஆப்ல தானே? ஆஹா தெலுங்கு தமிழ் ரெண்டுத்திலே இருக்கு. தனித்தனி ஹிந்தி இருக்கு ஆஹால இல்ல. அப்போ கைஸ் அவர் மூவி வந்து ஆஹா தெலுங்குல இருக்கு, போய் பாருங்க. ப்ரோ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் என் கூட ஜாயின் ஆக போறாருன்னு, அது அவர் தான் ஜாயின் ஆகிட்டாரு. இப்போ நாங்கள் குன்னூரில் இருக்கோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எங்கே ஒருத்தர் அவரோட ஊருக்கு தான் போகணும். அவரே காணோம். பார்ப்போம் அவர் ஊர் எப்படி இருக்குன்றத. அவரை மட்டும் நம்பாதீங்க. காலையிலேருந்து அவரை தான் நான் நம்பிட்டு இருந்தேன். நம்பாதீங்க, அதான் சொன்னேன். எந்த இடத்துல தங்குறதுக்கு தெரியாது. இப்போதைக்கு ரூம் கூட அவர் எங்களுக்கு ஒழுங்காக ஒரு பேரை சொல்லலை. ஒரு 3 பேர் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. மேலே போக 12 o'clock ஆகிடும்னு சொல்கிறோம். இங்கேருந்து ஒரு 3 hours ஆகணும் ப்ரோ. 3 hours ஆகிடும் ப்ரோ. ஆமாம், அது சிப்ஸ் தான். என்ன சிப்ஸ் வேணும் சொல்லு. இது வாங்கிட்டு இதுவா? இது நல்லா லேஸ் மாதிரியா இருக்குடா. கைஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம், கிளம்ப போகிறோம். ஃபுல் எல்லாம் தச்சு அந்த சிப்ஸ் எல்லாம் வெளியே தட்டிடுறான். ஃபுட்டை உள்ளே வச்சிடலாம்டா, அதை அப்படியே மேலே தட்டி. இந்த கவரை அந்த கவருக்குள்ளே ஃபுட்டை வை. 10 டைம்லாம் இருக்கேன். ஆஹா ப்ரோ, தட்ஸ் அதான் ப்ரோன்றது. தேன் மிட்டாய் இறக்குனாரு பேர். இந்த டப்பாலாம் ஃபஸ்ட்டு வாங்க வண்டி எடுங்க.
நாங்கள் இப்போ குன்னூர்ல பார்சல் வாங்கிட்டு கூடலூர்ல தான் போய் சாப்பிட்றதா பிளான். ஊட்டி வரும்போதே பசிச்சிருச்சு, எங்கடாவது கடை இருக்குமான்னு யோசிச்சுட்டு வந்துருந்தோம். கரெக்டாக இங்கே பாரத் பெட்ரோல் பக்கத்தில் ஒரு வண்டி கடையில் முட்டை தோசை, இட்லி, கார சட்னி, சாம்பார். ஊட்டி குளிருக்கு 11 மணிக்கு சான்ஸே இல்லை. நீங்களும் பயப்படாதீங்க. நைட்டு என்னைக்காவது எங்குமே இல்லை சாப்பிடணுன்னா வந்துடுங்க. ஊட்டி பாரத் பெட்ரோல் பக்கத்துலேயே பாபாயில் ஒன்று. சொல்லு அந்த மலை ஏறி போனா அந்த பொக்காபுரம் கோயில் அந்த சைடு போனோம்ல, அவ்வளவு சொல்ல சுத்தி போனோம். அந்த மலை ஏறி இறங்கினா பொக்காபுரம். A few minutes later. இங்க பொம்மை இங்க இறக்கத்துல போடுமா பண்டிகை. கூடலூரே நான் தான்டா கூடலூரே. நீ கதவை தட்டினா கூட திறக்க மாட்டானுங்க, என்ன பண்ணலாம்? உங்க அம்மி நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கேன். கைஸ் டைம் இப்போ எவ்வளோ தெரியுமா? 12:30. இப்போ எப்படி ரூம் இருக்கா இல்லையா ப்ரொஃபஸர்? அப்படியே அந்த முதுமலை அந்த ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு கைஸ் இங்கே பாருங்க, காட்டு யானை. நான் ஏன் இப்படி பேசுறேன்னே தெரியல, எனக்கே பயமா தான் இருக்கு. கைஸ் மானை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. மான் இருந்தாலே புலி இருக்குன்னு அர்த்தமா கைஸ்? இப்போ புலியை பார்க்க போறோம். தூக்கமே இல்லை. 25 நிமிஷம் தூங்கிருக்கேன் லாஸ்ட் 2 டேஸ்ல. நான்